ஆலிம் இல்லாமல் நிர்வாகி செயல்பட முடியாது. நாம் முசல்லாவிற்கு மட்டும் இமாம் அல்ல, நாம் சம்பளத்திற்கு உட்பட்ட வேலைக்காரர்கள் அல்ல, சம்பளத்தை தாண்டிய வேலை. மலாமதி ஃபிர்காக நாம திட்டு வாங்குற கூட்டம் என்று நாளை உங்கள் மஹல்லாவில் உங்களுக்கு பின்னால் தலைவராக செயலாளராக வந்தமரக்கூடிய அந்த இளைஞர்களை கையில் எடுத்து மஹல்லாவிலே இருக்கிற மாற்று மத மக்களை தயவு செய்து அனுசரித்து செல்லுங்கள் அல்ல, சேவை செய்யுங்கள். சமய நல்லிணக்கத்தை பள்ளிவாசல்கள் வளர்க்கணும். அதுக்கு உலமாக்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து சம்பளம் கொடுக்கணும். ரம்ஜான் வந்தா வெள்ளை அடிச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்தி ஒரு 3 வருஷம் தலைவாசலுக்கு செயலாளர்னா மஹல்லாவுக்கு செயலாளர்னு அர்த்தம். மஹல்லாவிலே உங்கள் மஹல்லாவிலே கல்வியில் மாணவர்கள் முன்னேற நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் மஹல்லால இருந்து ஆலிம் ஹாஃபிஸ் உருவாகுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்க மஹல்லாவில் உள்ள ஏழை குமர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் மஹல்லாவிலே இருக்கிற கைவிடப்பட்ட முதியோர்களுக்கான உணவு உறையுளுக்கான ஏதாவது விஷயத்தில் நீங்கள் என்ன? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. அதுதான் விசாரணையின் போது வெள்ளை அடித்ததையும் சம்பளம் கொடுத்ததையும் மாத்திரம் சொல்லி தப்பிக்க முடியாது. எனவே விரிவாக نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இங்கே இந்த அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர், மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உஸ்தாதுமார்கள், மூத்த உலமாக்கள், மாநில மாவட்ட வட்டார ஜமாஅத்துல் உலமாக்களினுடைய மாண்பார்ந்த பொறுப்பாளிகள், வருகை தந்திருக்கிற உலமாக்கள், உமராக்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற பூந்தமல்லி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் அன்பு சார்ந்த அங்கத்தினர்கள், மொத்தத்தில் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2-3 மணி நேரமாக நடைபெற்று வருகிற இந்த கூட்டத்தில் உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் மஸ்ஜிதின் நிர்வாகிகளுக்கும் தேவையான பல்வேறு உபதேசங்களை எனக்கு முன்னாலே உரையாற்றிய மூத்த உலமா பெருமக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். சில இருக்கைகள் காலியாக தெரிந்தாலும் இங்கே இருப்பது முக்கியமான கூட்டம். காரணம் என்னவென்றால், ஒரு சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தியை இங்கேதான் சொல்ல முடியும். காரணம், இங்கே இருப்பவர்கள் தான் மிகச் சரியாக சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவார்கள். இது ஒரு சொற்பொழிவு கூட்டம் அல்ல, விழிப்புணர்வு கூட்டம். நன்றாக சொல்லுவதானால் இது ஒரு கலந்துரையாடல். உலமாக்களும் உமராக்களும் இணைந்து ஆற்ற வேண்டிய அறப்பணிகளை குறித்து, சமுதாய முன்னேற்றங்களை குறித்து நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கூட்டம் இது. இங்கே இருக்கிற உலமாக்களையும் உமராக்களையும் சேர்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தையில் உலுல் அம்ருகள் என்று குர்ஆனில் சொல்லுகிறார். அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவனது ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ரி மின்கும், உங்களிலே இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்கிறது குர்ஆன். யார் பொறுப்பாளர்கள்? இங்கே அமர்ந்திருக்கிற நாம் எல்லாரும்
இறையருளால் உலுல் அம்ருகளிலே சேருவோம். நாமெல்லாம் உலுல் அம்ருகள். ஒரு மஹல்லாவிற்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க ஆலிமும் தேவை, நிர்வாகியும் தேவை. ஆலிம் இல்லாமல் நிர்வாகி செயல்பட முடியாது, நிர்வாகி இல்லாமல் ஆலிம் செயல்பட முடியாது. அதனால் தான் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் இரண்டு கண்கள் என்று சொன்னார்கள், உலமாக்களும் உமராக்களும். இருவரும் இணைத்து பணியாற்றினால், நம்முடைய பொதுச் செயலாளர் ஹசரத் அவர்கள் சொன்னது போல் வட்டார அளவிலே சரி செய்யப்பட்டு விட்டாலே மாநிலம் என்ன, தேசம் என்ன, எல்லாம் சரியாகிவிடும். இறை அருளால் பூந்தமல்லி வட்டாரம் இங்கிருக்கிற உலமாக்கள் தனிச்சபை அமைத்து அவர்கள் தனியாக செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்தும் இயைந்தும் நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு அறிமுக கூட்டமாகவும் விழிப்புணர்வு கூட்டமாகவும் இங்கே இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் சகோதரர்கள் என்கிற முறையில் உலமாக்களிடத்திலேயும் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுக்கு இமாமாக இருப்பது ஒன்று, மஹல்லாவிற்கு இமாமாக இருப்பது ஒன்று. நிறைய பேர் மஸ்ஜிதிற்கு இமாமாக இருந்து விட்டால் நம் கடமை முடிந்தது என்று நம்மில் பலர் நாம் நினைக்கிறோம். அதாவது அவர் வருவார், 5 நேரம் தொழுக வைப்பார், தொழுக முடிஞ்ச உடனே போயிடுவார். மஹல்லாவின் முன்னேற்றத்தில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்று அவர் தன்னுடைய முசல்லாவோடு மட்டும் தன் பணியை முடக்கி கொண்டால் அந்த மஹல்லா முன்னேறாது. நாம் முசல்லாவிற்கு மட்டும் இமாம் அல்ல, நாம் மெஹராபுகளுக்கு மட்டும் இமாம் அல்ல, மெம்பர் படிகளுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. உங்கள் மஹல்லாவுக்கு நீங்கள் இமாம். உங்கள் மஹல்லாவில் ஓதாதவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் மஹல்லாவிலே எந்தெந்த ஆண்கள் பெண்கள் குறித்த அனாச்சாரங்கள் நடக்குமோ அதற்கு அந்த இமாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த மஹல்லாவிலே ஓதாத குழந்தைகள் மக்தபுகள் சீர் செய்யப்படவில்லை, ஆனால் அந்த இமாம் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே நான் வட்டாரத்தினுடைய ஆலிம்களாக இமாம்களாக இருப்பவர்களிடத்தில் இது அறிவுரை அல்ல, ஏன் ஆலோசனை கூட அல்ல, இது வேண்டுகோள். நீங்கள் மஸ்ஜிதின் இமாம்களாக இருக்க வேண்டாம், மஹல்லாவின் இமாம்களாக மாறுங்கள். ஒரு மஹல்லாவின் எல்லா முன்னேற்றத்தையும் கையில் எடுக்க வேண்டும். காலையில் பேசிய மாவட்ட செயலாளர் காஜாதரத் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அவங்களுடைய ரெடில்ஸ் பள்ளி எவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான பணிகளை கல்வியில, வேலை வாய்ப்புல, ஏழை எளிய மாணவர்கள் விஷயத்தில் முன்னெடுத்து செல்லுகிறது. அது அப்படி இணைந்து ஆலிமும் நிர்வாகியும் இணைந்து செயல்பட்டாக வேண்டும். நாம் வெறுமனே மெஹராபிற்கு இமாம் அல்ல. ஒரு ஆலிம் அதிகபட்சமாக என்ன செய்வார்? எல்லாம் செய்வார். முடியும். ஆலிம்கள் மனது வைக்க வேண்டும். நாம் சம்பளத்திற்கு உட்பட்ட வேலைக்காரர்கள் அல்ல, சம்பளத்தை தாண்டிய வேலைக்காரர்கள். ஹஜ்ரத் சொன்னது போல் புகழும் கிடைக்கும், இகழும் கிடைக்கும். பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தி மார்க் அறிஞர் அல்லாமா தகி உஸ்மானி சொல்லுவாங்க, அவங்களும் சரி அவங்களுடைய தகப்பனாரும் சரி, முஃப்தி ஷபி உஸ்மானி சாப் மாரிஃபுல் குர்ஆனுடைய ஆசிரியர், ஒரு இடத்துல உலமாக்களை பற்றி எழுதுவாங்க, ஹம் மலாமத்தி ஃபிர்கா ஹை, நாம திட்டு வாங்குற கூட்டம் என்று சொல்லுவார்கள். உலமாக்கள் திட்டு வாங்குற கூட்டம். இப்படி லெப்ட்ல வர்றவரும் திட்டுவார், ரைட்ல வர்றவரும் திட்டுவார். பள்ளிவாசல் திண்ணையில மகரிப் பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்களும் நம்மளை தான் திட்டுவாங்க. யாராக இருந்தாலும் சரி திட்டு வாங்குவதற்கென்ற பிறந்த கூட்டம் என்று சொல்லுவார்கள். எந்த இகழும் நம் பணியை தடை செய்துவிடக் கூடாது, அதே சமயத்தில் எந்த புகழும் நம்மை தடை செய்துவிடக் கூடாது. இந்த ரெண்டும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய செய்தி. மஹல்லாவிற்கான அத்தனை முன்னேற்றங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஒரு ஆலிம் எவ்வளவு செய்ய முடியும்? அவர் என்ன செய்வார்? சேவை. ஏன் செய்ய முடியாது? இந்த மாதம், இந்த வாரம் அநேகமாய் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி குத்திஸ சிர்ருஹு அவர்களை பற்றி மிக அதிகமாக உலகம் பேசுகிற ஒரு காலகட்டம். கௌசுல் ஆலம் மிகப்பெரிய ஆலிம், சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் பள்ளிவாசலோடு நிற்கவில்லை, அவர்கள் வெறும் மதரசாவோடு நிற்கவில்லை. அகில உலகத்திலேயும் அந்த ஆலிமின் பார்வை போனது. ஆன்மீக துறையில், கல்வியில், மக்களை ஜிஹாதிற்கு தயார் செய்வதில், ஆன்மீக சுத்தம் செய்து தருவதில் எல்லா களங்களிலும் பணியாற்றினார்கள். சொல்ல போனால்
உலக உலமாக்களுக்கு ஒரு தன்னிகரற்ற ரோல் மாடலாய் கௌதுல் ஆதமை சொல்லலாம். 70,000 பேர் ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து பாடம் படிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆசிரியராக இருந்திருக்க வேண்டும். சுமார் 15-20 நாடுகளின் ஹலீஃபாக்கள் பயான் கேட்க வந்து உட்கார்ந்திருப்பார்கள். எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்க வேண்டும். பேச்சாளரா மட்டும் இல்ல, பாடம் நடத்துறது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அருளும் இருந்தது. என்ன தெரியுமா? முந்தின வரிசையில கேட்கிற மாதிரியே 70,000 பேருக்கு அப்பால அந்த சப்புல இருக்கிறவங்களும் கேட்டிருக்காங்க. அந்த காலம் மைக் இல்லை, மைக் இல்லை. அல்லாமா இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன் வரிசையில பாடத்துல உட்கார்ந்தவங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க கௌதுல் ஆதம்கிட்ட ஓதுவோம், பெரிய மைதானம், அது பெரிய ஹால், அது எங்களுக்கு காதுல விழுகிற மாதிரியே கடைசி சப்புல உள்ளவங்களுக்கும் விழுகுது. கராமத்துகளோடு பாடம் நடத்தியவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் ஹிரீஜீன்களாய் அங்கிருந்து ஆலிம்களாய் வெளியேறி இருக்கிறார்கள். ஆலிம்கள் அல்ல, அத்தனை பேரும் அவுலியாக்கள். எவ்வளவு பெரிய சேவை தெரியுமா? நான் சொல்ல வர்றது இமாம்களுக்கான பாடம் இங்க என்ன தெரியுமா? வெறும் உலமாக்களை மட்டும், இமாம்களை மட்டும், முதர்ரிசுகளை மட்டும், ஷேகுகளை மட்டும், முரீதுகளை மட்டும் உருவாக்கல. பைத்துல் முகத்தஸுக்கு, பைத்துல் முகத்தஸினுடைய மீட்பு போராட்டத்திற்கு தங்களின் மதரசா மாணவர்களை தயார் செய்து அன்றைய கிறிஸ்தவ ஜிஹாதிற்கு எதிராக களத்தில் நிறுத்தியவர்கள் கௌதுல் ஆதம் அவர்கள். சமுதாய பணி, சமூக பணி. நான் எனக்கு வர்றவங்கள்ட்ட ஓதி கொடுக்குறேன், என் பின்னாடி வர்றவங்களுக்கு நான் தொழுக வைக்கிறேன்னு முடங்கியவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் நமக்கு பாடம் இருக்கிறது அல்லவா? கடைசியாக பைத்துல் முகத்தஸ் மீட்டது யாருங்க? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியோ அல்லது அதற்கு முன்னணி வீரர்களோ படை வீரர்களோ தலைமையேற்றிருக்கலாம். அடுத்த வரிசையில நின்று ஆயுதம் தரித்த முஜாஹிதுகளாக நின்றவர்கள், குறிப்பாக அல்லாமா மக்தசி கௌதுல் ஆதமுடைய மாணவர் எழுதுகிறார், நாங்க 300 பேர் போனோம். அந்த பைத்துல் முகத்தஸை மீட்கும் போராட்டத்தில் அய்யூபிக்கு பின்னாலே நின்ற 300 பேரும் கௌதுல் ஆதமுடைய மாணவர்கள். அவர்கள் கல்வியிலே பேராசான் மட்டுமல்ல, அகில உலகத்தினுடைய இமாமுல் உலமா மட்டுமல்ல, சமூக அக்கறை அன்றைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து முடித்தவர்கள் முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹ் அவர்கள். நாம் நமக்கு முன்வாழ்ந்த உலமாக்களை இப்படி நிறைய பட்டியலிடலாம். அந்தந்த காலத்தில் என்ன தேவையோ அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். இவர் என்ன அஜர்த்து ஒரே இமாம்களுக்கா சொல்லிட்டு இருக்காரு, நிர்வாகிகள்லாம் ஒன்றும் இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் நிர்வாகிகள் இந்த உயர்ந்த அரங்கிற்கு மதிப்பளித்து வருகை தந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய வருகையை கபூல் செய்வானாக. இந்த 2 பேரும் சேர்ந்து மஹல்லாவை கட்ட வைக்கணும். இந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் காப்பாத்துற மாதிரி பேஷ்மாமு, முத்தவல்லி, செக்ரட்டரி, நிர்வாகம், தலைவர், பட்டேல்சா, நாட்டாம, இவங்க எல்லாரும் சேர்ந்து மஹல்லா உங்களுக்கு உள்ள வர வேண்டும். ஒரு 100 பேர் கொண்ட படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொன்னால் தாக்குதல் என்றிருந்த நேரத்தில் பத்திரமா கூட்டிட்டு போய் அவங்களை எல்லாம் ஹபஷாவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லையா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஒரு தலைமை மேற்கொண்ட மிக துல்லியமான நடவடிக்கை அது. பத்திரமா யாருக்கும் எந்த இதுவும் ஆகாம சேஃபா கொண்டு போய் பக்கத்து இடத்துல மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிற போது சேஃபா ஒட்டுமொத்த சமூகத்தை சுமார் 1500 பேர்களை மதீனாவுக்கு கொண்டு போய் இடம்பெயர செய்தது. ஹிஜ்ரத்தெல்லாம் ஒரு நீண்ட தொலைநோக்கு திட்டத்தினுடைய பார்வை. அது இன்னைக்கு இருக்கிற உலமாக்களிடத்திலேயும் இன்னைக்கு இருக்கிற உமராக்களிடத்திலேயும் வர வேண்டும். நான் உலமாக்கள் உமராக்களுடைய கூட்டத்தில் நிறைய சொல்லியிருக்கேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இங்க வந்திருக்கிற நிர்வாகிகளுக்காக சொல்றேன், மஹல்லாவுல யார் யார் இருக்காங்கிற லிஸ்ட் கூட நம்மள்ட்ட இல்லைங்கிறது வருத்தமான விஷயம். உங்க மஹல்லா ஒரு 500 தலைக்கட்டு இருக்கு. அந்த 500 தலைக்கட்டுல உள்ள நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்க மஹல்லால எத்தனை பேர் ஆலிம், எத்தனை டாக்டர், எத்தனை இன்ஜினியர்,
எத்தனை பேர் காலேஜ் பசங்க, எவ்வளவு பெண்கள் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க, ஜக்காத்து கொடுக்குற அளவு உங்க மஹல்லாலே எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஜக்காத்தை வாங்கறதுக்கு தகுதியா எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க, ஆதரவற்று விடப்பட்டிருக்கிற முதியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, உங்க மஹல்லால உள்ள எத்தீம்கள் எத்தனை பேர், ஹாஃபிஸ்களை ஆலிம்களை உருவாக்க உங்கள் மஹல்லாவிலே செய்யப்படுகிற முயற்சிக்கு எந்தெந்த இதெல்லாம் குடும்பம் எல்லாம் தகுதியா இருக்கும், எல்லா லிஸ்ட் அவுட்டும் உங்களுடைய டேபிள்ல இருக்கணும். ஆலிமுக்கும் தெரிய வேண்டும், தலைவர் செக்ரட்டரிக்கும் தெரியணும். இதுல இமாம் மட்டும் ஈடுபட முடியாது, எல்லாரும் சேர்ந்துதான். நம்மளுக்கு கடைசி வரையும் யாரு குடியிருக்கிறாங்கன்னே தெரியாது. அவருக்கு கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுப்பாரு, மகளுக்கு கல்யாணம் நிக்கா புக்கு கொடுங்க. அப்பதான் முத்தோலி கேட்பாரு, நீங்க எங்க மகளாலியா இருக்கீங்க அப்படின்பாரு. ஆமாங்க, பள்ளிவாசலுக்கு பின்னாடி வீடு. எப்ப வந்தீங்க இவர் கேட்பாரு. மஹல்லாவிலே லிஸ்ட் வேண்டும் உங்களிடம். ஒரு பரிமாற்றத்திற்கு ஒண்ணு வேணாம், உதவி தருபவர்கள் லிஸ்டும் உதவி பெற வேண்டியவர்கள் லிஸ்டும் உங்க கையில இருந்தா எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை அந்த மஹல்லால தன்னிறைவு செஞ்சிடலாம் தெரியுமா? இல்லையே. உயர்கல்விக்கு தகுதியாக இருந்தும் படிக்க முடியாமல் முடங்கி போயிருப்பவர்கள் உங்கள் மஹல்லாவில் எத்தனை பேர்? இமாமுக்கு தெரியணும், நிர்வாகிகளுக்கு தெரியணும், ஆனா தெரியலையே. பொதுவா வளர்ந்து வரக்கூடிய கால அமைப்பில் இது போன்ற நிறைய விஷயங்களை நாம பயன்படுத்தியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நுழைஞ்ச உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் போய் வீடு வீடா எண்ணோம். ரசூலுல்லாஹ் எண்ணிட்டு வர சொன்னாங்க. 1500 பேர் வந்துச்சு. நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தோம். 1500 பேர் மதீனா முஸ்லிம்களுடைய லிஸ்ட் அப்ப அன்னைக்கு தயாரா இருந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி. எதுக்கு தெரியுமா? எத்தனை பேர் இதிலே இறைபாதையில் புனித போருக்கு அழைக்கப்பட்டால் தயாராக, குதிரை ஓட்ட தெரிந்த, அம்பெறிய தெரிந்த, ஜிஹாதிலே பங்கு பெற்பதற்கு தகுதி உடையவர்கள் எத்தனை பேர், வயதானவர்கள் எத்தனை பேர், யார் யார் குடும்பத்தில் அவர் நகுந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, யார் குடும்பத்தில் அவர் கலந்துட்டா அந்த குடும்பம் முடங்கி போயிடும். இத்தனை ஞானமும் மதீனாவிலே நுழைகிற போது ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த காரணத்தால் தான் அடுத்த 10 வருஷத்தில் எல்லா வெற்றியும் சாத்தியமானது. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த மஹல்லாவினுடைய லிஸ்ட் அவுட் எதுவுமே இல்லை. அதாவது நாட்டளவுல பெரிய அளவுல மாநில அப்படியெல்லாம் சென்சஸ் இல்லைன்னாலும் சின்ன சின்ன மஹல்லாக்கள் ஒரு 200-300 தலைக்கட்டு தான் இருக்கு. ஒரு மஹல்லால ஒரு 300 பேருடைய லிஸ்ட்டை உங்களுக்கு தயார் பண்ணி வைக்க முடியாதா? சில இடங்களில் அப்படி செய்திருக்கிறார்கள். முதல்ல அப்படிப்பட்ட ஒரு பட்டியலாவது நாம் எடுத்தாக வேண்டுமே. மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் பாக்கியம் பெற்றவர்கள். நபிமார்கள் செய்த வேலையை இப்போது நீங்கள் செய்கிறீர்கள். உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்பது மட்டுமல்ல, நீங்களும் நபிமார்களெல்லாம் நிர்வகித்த அந்த பள்ளிவாசல்களின் நிர்வாகத்தை தான் நீங்கள் நிர்வகிக்கிறீர்கள். தூண்ல, மஸ்ஜிது நபவியினுடைய தூண்ல என்னமோ ஒரு காய்ஞ்சு போன எச்சில் அப்பிருந்துச்சுன்னு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோண்டினாங்க. அதை நோண்டி அதை எடுத்து கொண்டு போய் ஒரு சளியோ ஒரு எச்சிலோ துப்பி அந்த இடம் அசுத்தமாகி காய்ந்து போயிருப்பதை எடுத்து கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வெளியே போட்டுட்டு, உங்களில் ஒருவருக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு சொன்னா அவர் எதிரில் சுவற்றில் தூண்களில் துப்ப வேண்டாம்னெல்லாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு சஹாபி அங்க உட்கார்ந்து இருந்தவர், இவங்க நோண்டி விட்ட உடனே அதை எடுத்து விட்ட உடனே கையில டக்குன்னு அத்தர் வச்சிருந்தாரு. போய் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தொடச்ச இடத்துல அத்தரை பூரம் பூசி விட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு அடையாளமே என்னன்னா முஹல்லகா, அத்தர் பூட்ட, அத்தர்ல சொல்றாங்கல்ல அத்தர் முஹல்லக்குன்னு. அந்த தூணுக்கே இன்னைக்கு வரைக்கும் பேர் என்னன்னா உஸ்துவானத்தை முஹல்லகான்னு பேர். அத்தர் பூசப்பட்ட தூணு. என்னடா அத்தர் பூசப்பட்ட தூணுன்னு பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு நாம பார்த்தோம்னா, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றது, பள்ளிவாசல்ல சுத்தப்படுத்துற பரிசுத்த பணிகள் கூட பாக்கியமானவை பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கையால மேற்கொண்டது. சில பேர் அப்படியே இருக்கையிலேயே உட்காந்துருப்பாங்க, சுத்தமா அசைய கூட முடியாது. இருக்கையிலே, நான் வேணான்னு சொல்லல, அப்படிப்பட்ட ஆளுமைகள் இருந்து செஞ்சுட்டா பரவாயில்ல. ஃபீல்டு ஒர்க்கிலே கூட இறங்குவதற்கு ஆலிம்களாக இருந்தாலும் நிர்வாகிகளாக இருந்தாலும் தயங்கக்கூடாது. உஸ்தாத் இப்ராஹிம் சொன்னாங்களா இல்லையா, மூட்டை சுமந்து மக்களுக்கு சேவை செய்கிற அளவுக்கு கலீஃபாக்கள் நமக்கு பாடம் தந்திருக்கிறார்கள் என்று பேசினார்களா இல்லவா? அப்ப மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் என்பது கூட மிகப்பெரிய பணி. நீங்க உட்கார்ந்து முதல்ல பெரிய பெரிய மஷ்வராவா இல்லைன்னாலும் உங்கள் இமாம், உங்களுடைய நிர்வாகம், உங்கள் மஹல்லாவின் முக்கியமானவர்கள் அமர்ந்து என்ன செய்யலாம் என்று குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டமாவது போடலாமே.
கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. நிர்வாகிகள் நாளைய வருங்கால சமுதாயமாக இருக்கிற குழந்தைகளின் கல்வி, அவர்களின் வளர்ச்சி, இதில் கவனம். வழிதவறி போகிற இளைஞர்கள், தவறான பாதைக்கு போகிற இளைஞர்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கு 90% தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மதுவிலும் போதையிலும் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் நாளை உங்கள் மஹல்லாவில் உங்களுக்கு பின்னால் தலைவராக, செயலாளராக வந்தமரக்கூடிய அந்த இளைஞர்களை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு இமாமுக்கும் நிர்வாகிகளுக்கும் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலாக பெண்களுக்கு ஒரு பெரும் பணியை நீங்கள் செய்தாக வேண்டும். அவர்களுக்கு தீன் போய் சேர வேண்டும், மார்க்கம் போய் சேர வேண்டும். தவறாக அவர்கள் பாதை செல்லுவதற்கு, வேறு வேறு இன்றைக்கு வெளியில சொல்லுவதற்கு வெட்கப்படுகிற பல்வேறு ஓடி போகிற அவலங்கள் எல்லாம் நடப்பதற்கு, இதுக்கெல்லாம் நம்ம மஹல்லா வித்திட்டு விடக் கூடாது என்கிற அடிப்படையில் பெண்களுக்கு என்ன செய்யலாம் கூடி ஆலோசியுங்கள். ஆன்லைனுடைய காலம், எதுவுமே சாத்தியம்தான். ஒரு நேரத்தில் வேணா அதெல்லாம் எப்படி அப்படிங்களாம். ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் நான் மாநில செயலாளர் மூத்த உலமாக்கெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன், இது கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக. கர்நாடகாவில் சில இடங்களில் சில பள்ளிவாசல்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்கு. மை மாஸ்க் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி, ஒரு ஃபேஸ்புக் குரூப் மாதிரி, வாட்ஸ்அப் குரூப் மை மாஸ்க். என்ன மை மாஸ்க்? இமாம்ல இருந்து அந்த மஹல்லால 300 தலைக்கட்டுன்னா 300 வீட்லையும் உள்ள குடும்ப தலைவருடைய மொபைல் நம்பர் அதில் இணைக்கப்பட்டிருக்கு, ஆண்கள் மட்டும். அது கருத்து திரும்ப பதிவிட முடியாது, அது ஒன்லி அட்மின்ஸ் ஒன்லியா, அட்மின்ஸ் ஒன்லி. பள்ளிவாசல்ல இருந்து சமுதாயத்திற்கு தேவையான செய்திகளை ஒரே ஒரு பட்டன், அதற்கென்று ஆள் வைத்து செய்கிறார்கள். 300 பேர் என் மஹல்லால இருக்கிறாங்க, நான் அந்த மஹல்லாவுக்கு தலைவர்னா, நான் அந்த மஹல்லாவுக்கு இமாம்னா, நான் அந்த வாரத்தின் மார்க்க செய்திகளை, சொல்ல வேண்டிய விழிப்புணர்வை, தர வேண்டிய தகவலை, இது எல்லாத்தையும் நான் மை மாஸ்க்னு கொடுத்துறேன், அதில் கொடுத்துறேன். 300 வீட்டுக்கும் போய் சேருது. இது ஏதோ ஒரு பயான் மாதிரி அனுப்புறதுக்கு, அதுக்கும் தான் இல்லைன்னு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வெள்ளிக்கிழமை சும்மா பயான் அஜர்த்து பண்ணாரு, ஒரு 25 நிமிஷம். வீட்டில் உள்ள எந்த பொம்பளைக்கும் தெரியாது, வீட்டில் உள்ள பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள் கேட்க முடியாது, வயசானவங்க கேட்க முடியாது. ஒன்றும் இல்லை, அந்த 300 வீட்டை நம்ம இணைச்சி வச்சிருக்கிறோமா இல்லையா, அந்த குரூப்பில் 300 பேத்துக்கு பயான் போயிடுச்சு. நாளை லைலத்துல் கத்ருடைய தொழுகை இரவு 10 மணிக்கு நடைபெறும். நாம சும்மாவா சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே ஒரு தகவல் போயிருச்சு. யாரோ விஷமிகள் மூளையில் இருக்கிற பிரியாணி கடை பாய அடிக்கிறாங்க, ஒரு தகவல் போதும். 300 பேர் அந்த இடத்துல நிற்கிறார்கள், எவனும் அடிச்சிட முடியாது. ஒரு டெல்லி கலவரமோ ஒரு குஜராத் கலவரமோ எல்லாம் நடந்ததற்கு பிறகும் கூட இந்த பாடம் வரலன்னா, அதுக்கு பிறகுதான் இதை தொடங்கினாங்க. நான் சொல்ல வர்றது, மை மாஸ்க் அப்படிங்கிற ஆப் கர்நாடகாவின் பல இடங்கள்ல இது நடைபெறுவதற்கு காரணமே என்ன தெரியுமா? திடீர்னு ராத்திரி உள்ள அடிச்சு சாத்திட்டு போயிடுறான் ஒரு 10 வீட்டை. காலையில உட்காந்து ஒப்பாரி வச்சு கோர்ட்டுக்கு போய் போலீஸுக்கு போய் என்னென்னமோ நடக்கிறதெல்லாம் இல்லை. தகவல், அந்த 300 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிற இடத்துல மஹல்லா குறித்த ஒரு தகவலை பதிவு செஞ்சுட்டா, 300 பேருக்கு போட்டா, குறைந்தபட்சம் பாதி பேர் 150 பேர் தெருவில் நின்றுட்டாவே நம்மால் பெரிய பாதிப்புகளை, இழப்புகளை தடுத்து விட முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இன்னைக்கு எல்லாமே சாத்தியம். ஆன்லைனிலே நம்மால் ஒருங்கிணைக்க முடியும் எல்லாரையும். குடும்பத்திலே இருக்கிற பெண்களை மாத்திரம் விட்டுவிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர் இணையட்டும், குடும்பத்தில் உள்ள மூத்த பசங்க மொபைல் வைத்திருப்பவர்கள் இணையட்டும். மார்க்க ரீதியாக இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற எல்லா செய்தியையும் சில நிமிஷங்கள்ல அத்தனை வீட்டுக்கும் என்னால கொடுத்துட முடியும். அப்போ இது போன்ற காலத்தினுடைய சூழ்நிலையில் இந்த தேவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய இந்த முக்கியமான பணிகளில் எல்லாம் இன்னமும் கூட ஒரு முடக்கத்தோடு நாம் பணியாற்றி கொண்டிருந்தால் முடியவே முடியாது. எந்த காலத்திலேயும் முன்னேற்றத்திற்கு வழி இல்லாம போயிடும். ஒரு ஒருங்கிணைப்போடு செயல்பட வேண்டும். ஒன்னும் இல்லை, இப்ப இந்த பூந்தமல்லி வட்டாரம் இங்க இருக்கிற மஹல்லாக்கு நீங்க கூடுறீங்களே, நான் வட்டார ஜமாஅத் உலமா சபையை கேட்கிறேன், ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பயான் எல்லாம் வேணாம், ஒரு கலந்தாய்வு உங்களுக்குள்ள வையுங்கள். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நிர்வாகிகளும் இமாம்களும் இந்த வட்டாரத்தில் உள்ளவங்க உட்கார்ந்து பேசுங்க, என்ன விஷயம். எதுவுமே நடக்கிறது இல்லை. 3 மஹல்லா தாண்டி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்கு, 3 பெண் பிள்ளைகள்.
இந்த மஹல்லால வந்து அவன் சரியான என்ஓசி கொடுக்காம 60,000 ரூபாய் பள்ளிவாசலுக்கு நன்கொடை கொடுத்துட்டு இங்க நிக்கா ஓதிட்டு போறாங்க. வேற கல்யாணம், அந்த பொண்டாட்டி வருது, பிள்ளைகளோட வருது. என் கணவர் சரியில்லாதவன், அவர் லேடிஸ் விஷயத்துல வீக்கு, அவர் வந்து அப்பப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க 3 மஹல்லா தள்ளி இருக்கிற மஹல்லால அந்த பொம்பளை கேக்குது, எப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு கேக்குது. ஒரு மிகச்சரியான என்ஓசி இல்லாம, தகவல்கள் விசாரிக்காம, ஒண்ணுமே இல்லாம நன்கொடை கொடுத்து வச்சா கல்யாணமா? திருமண ரிஜிஸ்டர்கள் சில நிர்வாகிகளால் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் இதை வைக்கிறேன். அதுல எல்லாம் வந்து மிகச்சிறந்த கட்டுப்பாடும் சட்ட அமைப்புகளும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும். இன்னைக்கு அது இல்லாம இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மஹல்லா அளவில் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து விஷயத்தை கையில் எடுத்தால் கண்டிப்பாக செய்யலாம். நீண்ட நேரம் பேசுவதற்கு உகந்த சபை அல்ல இது. நான் சுருக்கமாக சில விஷயத்தை மாத்திரம் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய இந்திய சூழ்நிலையில் நாம் மார்க்க சேவைகளை தாண்டி மக்கள் சேவைகளையும் கையில் எடுக்க வேண்டும். இது குறிப்பா ஆலிம்களும் செய்தாக வேண்டும், நிர்வாகிகளும் இணைந்து செய்தாக வேண்டும். இஸ்லாத்திற்கான நல்ல பெயரை தேடி தருவதில் இன்றைக்கு மிகப்பெரிய பங்கை சோசியல் சர்வீசுகள் செய்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றியும் எதிரிகள் ஒரு விஷக்கண்களோடு நம்மை கண்காணிக்கிற எதிரிகள், வாய்ப்பு கிடைத்தால் எப்படியாவது இவர்களை போட்டுவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற எதிரிகள். இதிலே இந்த நாட்டில் இருக்கிற வெகுஜன மக்களினுடைய மதிப்பையும் மரியாதையும் நாம் பெற வேண்டுமானால் மக்கள் சேவை மதங்களை கடந்து செய்ய வேண்டும். இதை வந்து பள்ளி நிர்வாகிகளும் செய்யணும். சின்ன கண்ணோட்டத்தில் சில பேர் இருப்பாங்க, அது எதுக்கு, நம்ம எத்தனை பேர் தொழுவு வர்றாங்கன்னு பார்த்து சந்தா கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு மட்டும் கொடுத்து முடிச்சுக்கலாம், நம்ம எதுக்கு ஊருக்குள்ள வேலையெல்லாம் செய்யணும், இவர் ஏன் அந்த வேலையெல்லாம் செய்யறாரு? இல்லை, மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு நீங்கள் எடுக்கிற மிகப்பெரிய முயற்சி உங்கள் மஹல்லாவில இருக்கிற மாற்று மத மக்களை தயவு செய்து அனுசரித்து செல்லுங்கள் அல்ல, சேவை செய்யுங்கள். அவர்களுக்கான மக்கள் சேவை. மக்கள் சேவை என்பது ஏதோ இந்தியாவிலே கண்டுபிடித்தது அல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்தது. பசித்தவனுக்கு உணவு என்பதும் ஏழைகளுக்கு உணவு உடை என்பதும் 14 நூற்றாண்டுகளுக்கு முன் பெருமானார் பேசிய சோசலிச சம்பந்தப்பட்ட தத்துவங்கள். முக்கியமாக அதை செய்தாக வேண்டும். இன்னைக்கும் நிறைய பேர் பாய்க நல்லா பண்றாங்க அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? இதற்கு காரணம் பல்வேறு பள்ளிவாசல்களினுடைய நிர்வாகிகள் மனமு வந்து ஒரு பேரிடர் காலங்களில் வேற நேரங்களில் இறங்கி மக்கள் சேவை செய்ததுதான் இஸ்லாத்துக்கு நல்ல பெயர், முஸ்லிம்களுக்கு நல்ல பெயர், அந்த மசூதிக்கு நல்ல பெயர். மசூதியை சுற்றி இருக்கிற எல்லாருமே எங்களுடைய பாய்கள் நல்லவர்கள் என்று பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலவுகிறது. அதனாலே கையிலே இந்த பொறுப்பை முக்கியமாக எடுத்தாக வேண்டும். கடந்த 4-5 வருஷமா ஏற்பட்ட புயல்களின் போது, பேரிடரின் போதெல்லாம் சென்னையிலே முஸ்லிம்கள் ஆற்றிய சேவையால் இன்னைக்கு நம்மளை எவனாவது திட்டும் போது நாம இறங்கி பதில் கொடுக்க வேணாம், அந்த சகோதரர்கள் வருகிறார்கள். எங்களுக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுத்தது பாயிங்கிறான், எங்களுக்கு அந்த நேரத்தில் பள்ளிவாசல்ல தங்க வச்சது பாயிங்கிறான், எங்களுக்கு கஞ்சி ஊத்துனது பாயிங்கிறான், பிரசவத்தில் கர்ப்பமா இருந்த என்னுடைய மனைவியை ஆஸ்பத்திரிக்கு வெள்ள நேரத்தில் தூக்கிட்டு போனது பாயிங்கிறான். என்ன தெரியுமா? நீங்கள் தூக்கி நிறுத்தியது உங்கள் மஹல்லாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய பெயர். எனவே தயவு செய்து நான் உலமாக்களையும் சரி, அவர்களை நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் கேட்டுக்கொள்ளுகிறேன், மக்கள் சேவையை கையில எடுப்பது மட்டும்தான் இந்த நாட்டிலே எதிரிகளுக்கு நாம் தருகிற மிகப்பெரிய சம்மட்டி அடி. மோதவே வேண்டாம், நாம் மக்கள் சேவையை செய்து கொண்டே இருப்போம். உங்களுக்கு தெரியுமல்ல,
ஒரு அம்மா அந்த பையன் யூனுஸுங்கிற பையன் தானே வெள்ளத்தில் காப்பாற்றி கொண்டு போய் கரையேற்றினாரு. அவர் டெலிவரி கொடுத்தாரு. குழந்தை பிறந்த உடனே பொம்பளை பிள்ளைக்கு யூனுஸ்ன்னு அந்த அம்மா பேர் வச்சிருக்கு. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பாய்களே வந்து ஆம்பளைகளுக்கு தான் யூனுஸ்ன்னு வைப்பாங்க, உனக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, நீ எதுக்கு வந்து யூனுஸ்ன்னு வைக்கிற? அது சொல்லுச்சு, ஆம்பளையோ பொம்பளையோ யூனுஸ் எனக்கு தெய்வம் அப்படின்னு அது அதோட பாணியில சொல்லுது. அந்த பையன் போய் ஒரு நிறைமாத கர்ப்பிணியை காப்பாற்றி கொண்டு போய் விட்டதுங்கிறது அவன் செய்த வேலையாக இருக்கலாம். அது அவனுக்கானதல்ல, அவன் மஹல்லாவுக்கானதல்ல. ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெயரை தூக்கி நிறுத்த இந்த சேவைகள் காரணமாக இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறோம், பள்ளி நிர்வாகிகள் இதுக்குன்னு ஒரு ஃபண்டை, ஒரு பொது ஃபண்டை, அதாவது வக்ஃப் செய்யப்பட்டு சிலதுக்கு தான் செலவழிக்கணும்னு இருக்கும், நீங்க அதுல போய் கை வைக்க வேணாம். ஒரு பொது ஃபண்டை ஏற்பாடு செய்து அதை தயார் நிலையில் வைத்திருந்து இது போன்ற வெள்ள நேரங்களில், மழை நேரங்களில், பேரிடர் நேரங்களில் உங்க மஹல்லாவுக்கு உட்பட்ட அத்தனை இந்து, கிறிஸ்தவ, சீக்கியம், ஜெயினம், சமணம், வைணவம் யாரையும் பார்க்க வேணாம், எல்லா வீடுகளுக்கும் உங்கள் பள்ளிவாசல் அடையாளத்தோடு போகட்டும். உண்மையாகவே நாளை உங்களுடைய பள்ளியோ நம்முடைய மஹல்லாவை சார்ந்த முஸ்லிம்களையோ யாரும் எந்த விதத்திலையும் டச் பண்ணிட முடியாது. நமக்கு பாதுகாவலர்களாக அவர்களே நிற்பார்கள். கடைசியாய் இன்னொரு செய்தி, மிக முக்கியமாக இந்த காலத்தில் இதோடு தொடர்புடைய செய்தி தான். சமய நல்லிணக்கத்தை பள்ளிவாசல்கள் வளர்க்கணும். அதுக்கு உலமாக்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து தான் வளர்க்கணும். குறைந்தபட்சம் வருஷத்தில் ஒரு தடவையாவது உங்கள் பள்ளியின் அல்லது மதரசாவின் ஏதாவது ஒரு விசேஷம் ஒன்றில் உங்கள் மஹல்லா சார்ந்த, மாற்று சமயத்தை சார்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள், மூத்த தலைவர்கள், அதிகாரிகள் இவர்கள் அழைக்கப்பட வேண்டும். ரொம்ப சின்னதா ஒரு வட்டம் போட்டு யோசிச்சுட்டு அவன் காபிர் பய, அவன் நசாரா பய, அவன் யகூதி பய, அவங்கெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னா நாம மட்டுமே அஜர்த்து மாத்திரமே பயான் பேசிட்டு இருக்கிறது அல்ல. இன்றைக்குள்ள சூழ்நிலையை புரிந்து கொண்டாக வேண்டும். ஒரு ஒரு வெளிப்பள்ளியில் அல்லது பள்ளியின் மைதானத்தில் அல்லது பள்ளியை ஒட்டிய தெருவில் பல்வேறு விழாக்கள், ஒரு சமய நல்லிணக்க விழா, ஒரு சுதந்திர தின விழா, ஒரு குடியரசு தின விழா, அல்லது ஒரு குழந்தைகள் தின விழா, அல்லது கல்வியை ஆர்வம் ஊட்டுகிற விழா, அல்லது ஏதாவது பொது சேவைகளின் பெயரில் ஒரு விழாக்கள் நடத்தப்பட்டு அதிகார மையத்திலே உள்ளவர்களும் பல்வேறு மதங்களை சார்ந்த பிரதிநிதிகளும் அதில் அழைக்கப்பட வேண்டும். இதுவெல்லாம் இனிவரும் காலங்களிலே நாம் கையில எடுக்கலன்னு சொன்னா இது வெறுமனே முடங்கி போய் ஒரு மஸ்ஜிதுக்குள்ள மாத்திரம் தயவு செய்து இருந்துட வேணாம். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. நிர்வாகிகளில் கூட அந்த சிந்தனை சில பேர்த்துக்கு உண்டு. ஒன்றும் இல்லை, பேஷ்மாவுக்கு சம்பளம் கொடுக்கணும், மோயினாருக்கு சம்பளம் கொடுக்கணும், ரம்ஜான் வந்தால் வெள்ளை அடித்து கஞ்சி காய்ச்சி ஊற்றி ஒரு 3 வருஷம் தலைவராக இருந்துட்டு போயிடணும். நான் இமாமுகளுக்கு மட்டுமல்ல மஹல்லாக்களுக்கும் சொல்லுகிறேன், வெறும் கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு நீங்கள் தேவையில்லை. நீங்கள் பள்ளிவாசலுக்கு தலைவர் என்றால் மஹல்லாவுக்கு தலைவர்னு அர்த்தம். பள்ளிவாசலுக்கு செயலாளர்னா மஹல்லாவுக்கு செயலாளர்னு அர்த்தம். மஹல்லாவிலே, உங்கள் மஹல்லாவிலே கல்வியில் மாணவர்கள் முன்னேற நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் மஹல்லால இருந்து ஆலிம் ஹாஃபிஸ் உருவாகுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்க மஹல்லாவில் உள்ள ஏழை குமர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் மஹல்லாவிலே இருக்கிற கைவிடப்பட்ட முதியோர்களுக்கான உணவு உறையுளுக்கான ஏதாவது விஷயத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அன்வர் பாஷாஜத்து சொன்னாங்க இல்லையா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. அதுதான் சுருக்கம். ஆலிம்களே, நீங்கள் உங்கள் மஹல்லாவுக்கு, அதேபோல் நிர்வாகிகள் நீங்கள் உங்கள் மஹல்லாவுக்கு என்ன செய்தீர்கள் என்று விசாரிக்கப்படுவீர்கள். நாம் அந்த விசாரணையின் போது வெள்ளை அடித்ததையும் சம்பளம் கொடுத்ததையும் மாத்திரம் சொல்லி தப்பிக்க முடியாது. எனவே விரிவாக ஆலோசியுங்கள். ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் பகுதியினுடைய உலமாக்களும் உமராக்களும் ஏதேனும் ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டத்தை வைத்து ஆலோசனை செய்யுங்கள். கலந்தாலோசனை நடத்தி நல்ல முறையில் ஈடுபடுங்கள். பெரிய பள்ளிவாசல்கள் இருக்கிறது, வசதி உள்ள பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இல்லாத பள்ளிகளை கொஞ்சம் அரவணைத்து செல்லுங்கள். அது உண்மையாகவே செய்யப்பட வேண்டிய வேலை. இப்போ உதாரணமா சும்மா சாம்பிளுக்கு சொல்றதா, எங்களுடைய அடையாறு பள்ளிவாசல் ரமலானுடைய நேரத்தில் ஓரஞ்சாரத்தில் இருக்கிற இந்த கண்ணகி நகர், பெரியார் நகர், இதெல்லாம் அந்த பள்ளிவாசல்களுக்கு எந்த இன்கமும் இல்லை. அந்த பள்ளிவாசல்களுக்கு ஒன்று சோர்ஸ் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற இந்த பெரிய பள்ளிகள் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை கொடுத்து பள்ளியினுடைய விரிப்பில இருந்து எல்லாத்தையும் பெரிய பள்ளிவாசல்களாக அங்கங்கே இருப்பவர்கள்
பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்களை எல்லாம் அனுசரிக்கணும். பூந்தமல்லி பள்ளிவாசலுக்கு 300 கோடி சொத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன். விளையாட்டுகள்லாம் சொல்ல 300 crore 300 கோடி வக்கு போர்டு கையில் இருக்கு. விரிவா பேச விரும்பல, நான் அதோட முடிச்சுக்கலாம். இப்போ பெரிய பள்ளிவாசல்கள் என்று பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கத்தில் இருக்கிற சிறிய பள்ளிகளை, அதன் நிர்வாகத்தை, அதையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து பயணப்படுவார்களே ஆனால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நம்மாலே கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு துவக்கமாக இந்த பகுதி வட்டார ஜமாத்துல் உலமா சபை முதல் கூட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் இணைந்து செய்யுங்கள், இணைந்து பணியாற்றுங்கள், எல்லா மக்களுக்குமான சேவையாளர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா இறக்கும் வரையில் மார்க்கத்திற்கும் மக்களுக்கும் சேவையாற்றுகிற நல்லவர்களாக, மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. புதிதாக முகிழ்ந்திருக்கிற இந்த உலமா சபை பல நல்ல பணிகளை, களப்பணிகளை கண்டு விரைவான சேவைகளை இந்த பகுதியிலே செய்து முடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு மன ஊக்கத்தையும் வலிமையும் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அல்லாஹ் தந்தொரு புரிவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.